இந்த 2021 ஆண்டினுடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாள் காலை பொழுதிலே ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்று கொள்ளுகின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆதி ஏதேனிலே மனிதனை படைத்து குடும்பம் என்கின்ற அமைப்பை ஏற்படுத்திய கடவுளை வழிபடுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிமை கடவோம். ஜெபம் செய்வோம். மானுடத்தை படைத்து மகிழ்வுடன் வாழ குடும்பம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை ஏற்படுத்திய அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டனுடைய நிறைவு பரிசுத்த ஓய்வு நாள் தென்னிந்திய திருச்சபையோடு குடும்பம் என்கின்ற தலையங்கத்தை மையமாக வைத்து இந்த நாள் இந்த சிறப்பு வழிபாட்டிலே திருச்சபையின் குடும்பங்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை புகழ்ந்து பாட, எங்களுடைய குடும்பங்களுக்காக நீர் வைத்திருக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் பாராட்டிய கிருபைகளுக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த தூய வழிபாட்டினுடைய துவக்க முதல் நிறைவு வரையிலையும் உம்முடைய பேராற்றல் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இந்த வழிபாட்டிலையும் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகின்ற அத்துறையுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அழைத்து வருவீராக. நாங்கள் அனைவருமாக இணைந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும், ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். இந்த கூடுகையின் துவக்கமத நிறைவரையிலையும் தூயாவியானவருடைய வழி நடத்துதல் எங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக தங்கி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்மையாக வேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 9வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 9 பழைய பாடல் புத்தகத்திலே
277வது பாடல் சீர்மிகு மாண்புவி தேவ ஸ்தோத்திரம் என்கின்ற பாடலை எழுந்து நின்று சேர்ந்து பாடுவோம். சங்கீதத்தை முறையாக படிப்போமாக. முறையாய் படிப்பதற்கு தெரிந்து கொண்ட சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார்.
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாவங்களை அறிக்கை செய்வதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். வருத்தப்பட்டு பெருபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக நேரங்களில் நாம் தீய செயல்களில் நம்பிக்கை வைத்து நாம் செய்கின்ற தீயவைகளை ஒருவரும் பார்க்கவில்லை என்று எண்ணி நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமைகள் தான் பெரிது, எனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்திலே நாம் சொல்லிக் கொண்டோம். நாம் சற்று நேரம் முழங்கால் படியிட்டு கல்லான இருதயங்களையும் சதை போன்ற இருதயங்களாக மாற்றுகின்ற ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவர் தருகின்ற மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். இந்த 2021 ஆண்டினுடைய இந்த கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில் காலை பொழுதிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கின்றனர். ஒரு விசை நம்முடைய வாழ்வின் நிலைமைகளை நாம் திருப்பி பார்ப்போம். நான் என்கின்ற எண்ணங்களோடு எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்கின்ற நிலையிலே நம்முடைய வாழ்வை நாம் இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தோமா? அநேக நேரங்களில் ஆண்டவரை மறந்து செயலாற்றிய தருணங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கலாம். சுயத்தின் மீது அதிகமாக நாம் நம்பிக்கை வைத்த நேரங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்படலாம். ஆண்டவருடைய ஆலயத்தை மறந்த நேரங்கள், ஆண்டவருடைய பணிகளுக்காக கொடுக்க தவறிய நேரங்கள், இறை பணிகளிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் சரீர சுகபலம் இருந்தும் பங்கு பெறாமல் இருந்த நாட்கள், இவைகளை நாம் எண்ணி பார்ப்போம்.
ஆண்டவர் தந்த குடும்பத்தை உண்மையாய் நேசிக்காமல், உண்மையாய் பாசம் செலுத்தாமல் இருந்த நேரங்கள், பெற்றோராக இருந்து குடும்பத்தில் உள்ள தேவைகளை நிவர்த்தி செய்யாமல் இருந்த நேரங்கள், பிள்ளைகளாக இருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருந்த நேரங்கள், குடும்பங்களாய் நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே செய்ய தவறிய காரியங்கள், இவைகளை எல்லாம் நான் செய்திருக்க வேண்டும், ஆனால் நான் செய்ய முடியவில்லை. இவைகளை நான் செய்திருக்க கூடாது, ஆனாலும் நான் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, தெரிந்து அநேக தவறுகளை நான் செய்திருக்கிறேன். தெரியாமலும் சில தவறுகளை நாம் செய்திருக்கலாம். தெரிந்தும் தெரியாமலும் செய்த அத்துணை தப்பிதங்களையும், நம்முடைய மனசாட்சி உறுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து நம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா, என் இயேசுவே வாரே. பாவியாகவே வாரே, என் இயேசுவே வாரே. பாவியாகவே வாரே. உண்மையாய் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்திருப்போம் என்றால் ஆண்டவர் தருகின்ற மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் அன்பு மரணம் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. தன் பிழை உணர்ந்து தன் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கு மன்னிப்பை வழங்குகிறார். அந்த நல்ல ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி நமக்கு புது வாழ்வு வருவாராக. ஆமென். ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒரு விசை நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். இந்த ஆண்டுடைய முதல் பரிசுத்த ஓய்வு நாளை கண்ட நாம் இந்த ஆண்டின் இந்த நிறைவு பரிசுத்த ஓய்வு நாளையும் காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் பாராட்டி இருக்கின்றார். எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. முதல் பரிசுத்த ஓய்வு நாளை பார்த்தவர்கள் இந்த நாளிலே இல்லை. ஆனால் ஆண்டவர் குருமையாக அவருடைய இரக்கங்களின் அடிப்படையிலே நமக்கு இந்த வாய்ப்புகளை தந்திருக்கின்றார். ஆண்டவர் தந்திருக்கின்ற குடும்ப வாழ்வுக்காக, தங்குவதற்கு தந்திருக்கின்ற நல்ல இல்லங்களுக்காக, குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, தந்த பெற்றோர், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், முதிய பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உற்றார்கள், உறவினர்கள், ஒவ்வொருவருக்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். நோய் தொற்றினுடைய தாக்கம் ஒரு புறம், உலகமே செயல்படாமல் லாக்டவுனில் இருந்த காலங்கள், மாதங்கள் ஏறாலாம். அந்த நாட்களிலேயும் அனுபவ ஆகாரங்களுக்கு குறைவின்றி நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்தித்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறாரே. உண்மையாக இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இன்னும் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்விலை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நன்மைகளையும் நம்முடைய மனங்களிலே பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர்
செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்ற வண்ணமாக புவியரசர் தாவீதோடு இணைந்து நாம் ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஜெப நிலையிலே இயேசுநாதர் கற்றுத் தந்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னையும் உடைமைகளே. ஆமென். உட்காருவோம். இப்போது இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை படிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம், மறைவசனங்கள் 11 துவங்கி 24 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம், மறைவசனங்கள் 11 துவங்கி 24 முடிய. நற்செய்தி பகுதி படிக்கின்ற பொழுது திருச்சபையார் எழுதுவதற்கு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். பின்னும் இயேசு சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கஞ்சை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருக்கோம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்பதை. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக.
நாம் சற்று நேரம் முழங்கல்களிட்டு நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். இப்போதும் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கின்ற ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை நாம் சொல்லுவோம். இந்த ஆண்டவருடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாள். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அவரிடத்திலே சொல்வதற்காக மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றார். ஒவ்வொருடைய வாழ்விலையும் எத்தனையோ தேவைகள், ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலேயும் எத்தனையோ தேவைகள். பெற்றோருடைய வாழ்விலே தேவைகள் உண்டு, பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவைகள் உண்டு. விசேஷமாக ஞானத்திலே குறைவுள்ள பிள்ளைகள், உயர்கல்விக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கிறவர்கள், திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிறவர்கள், குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கின்றவர்கள், ஆண்டவர் ஏற்ற நாட்களிலே நல்ல ஒரு குழந்தையை ஈற்றெடுப்பதற்கு எனக்கு பலம் தரமாட்டாரா என்று காத்திருக்கிறவர்கள், இனமாக குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனை, இனமாக அநேகர் இல்ல கட்டுமான பணியில் இணைந்திருக்கிற அதற்கேற்ற பொருளாதார தேவைகள், சரீரத்தில் இருக்கின்ற பலவீனங்கள் மாற வேண்டுமே என்கின்ற தேவை, இப்படி எத்தனையோ தேவைகள். குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆண்டவரை, என்றைக்கு எங்களுடைய குடும்பங்களிலே சமாதானத்தை தருவி, சந்தோஷத்தை தருவி. இப்படிப்பட்ட பல தேவைகளோடு ஆண்டுடைய சமூகத்திலே நாம் தருகின்றோம். குடும்பத்தை குறித்து சிந்தனைகளை சிந்திக்கின்றன. நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். நமக்கென்று அருளி செய்யப்பட்டிருக்கின்ற தூதர்கள் நம்முடைய வேண்டுதல்களை கடவுளிடத்திலே கொண்டு சேர்க்கட்டும். உண்மையாகவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் நமக்கு அவர் அருளி செய்யாமல் இருப்பது எப்படி? நம்மை அவர் விசேஷித்தவர்களாக ஆண்டவர் பார்க்கிறார். கேட்கின்ற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காக நம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எங்களுடைய திருச்சபைக்காகவும் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காகவும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பம் என்கின்ற பூந்தோட்டத்திலே ஆண்டவர் அழகாக தந்திருக்கின்ற பெற்றோர், பிள்ளைகள், முதிய பெற்றோர், பேரு பிள்ளைகள், மருமக்கள், ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம் சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்விலையும் தேவைகள் ஏராளம் உண்டு ராஜா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வை குறித்தும் ஆண்டவர் அறிகிறீர். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலையும் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்கிறதையும் ஆண்டவர் காண்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். எங்களுடைய குடும்பம் என்கின்ற பூந்தோட்டத்தை இன்னும் அதிகமாக அழகுபடுத்துகிற ஆண்டவர். ஆண்டவர் அந்த பூந்தோட்டத்திலே தலைவராக இருந்து எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்தருள்வீர் என்கின்ற நம்பிக்கையோடு உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினை தந்திருக்கின்ற அத்தனை குடும்பங்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. தனித்தனிய பெயர் பெயராக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரை குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற ஆண்டவரை மழலை செல்வங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பச்சனம் பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. நோய் நொடிகளுக்கெல்லாம் ஆண்டவர் நீங்களாக்கி ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின் மணிகளை போல ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரை படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடித்துக் கொள்ளாதவரும் ஆகிய என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரை, நாங்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவரை அவர்கள் படிக்கின்ற இடங்களிலே முதன்மையான மதிப்பெண்களை எல்லாம் பெற்றுக்கொள்கின்ற நல்ல பாக்கியங்களை, தாளந்துகளை ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே, உயர் கல்விக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் விரும்புகின்ற நல்ல உயர் கல்விக்கான வாய்ப்புகளை ஆண்டவர் அந்தந்த நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி.
ஆண்டவரை இனமாக நல்ல கல்வி கிடைத்து பணிக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளுடைய கல்வி நிலைகளுக்கு ஏற்ற நல்ல பணி வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். வாலிபன் தன் வழியை எதனா சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று சொல்லி நாங்கள் சங்கீதங்களிலே படிக்கின்ற வண்ணமாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்வை ஆண்டவரை கர்த்தருக்கு ஏற்ற நிலையிலே திருமறையின் வசனங்களுக்கு ஏற்ற நிலையிலே பேணி பாதுகாக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, எங்களுடைய கிராமத்திலே உள்ள ஆண்டவர், எங்களுடைய தேசத்திலே உள்ள ஆண்டவர் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், அனுதினமும் போதை பொருட்களுக்கு அடிமைப்படுகின்ற இளையோர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கிறேன். சுவாமி, அந்த நிலையிலே யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஆண்டவரே நீர் விரும்பாத இந்த தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, இளைய சமூகம் ஆண்டவரே இப்படிப்பட்ட கேடான காரியங்களுக்கு தங்களை இணைத்து தங்களுடைய எதிர்கால வாழ்வையும் லட்சியத்தையும் இழந்து விடாதபடி கர்த்தருக்கு ஏற்ற நிலையிலே தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு ஆண்டவரை சமூகம் ஏற்றுக்கொள்வது போல தங்களுடைய வாழ்வை அமைத்து தங்களுடைய எதிர்கால லட்சியங்களை அடைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ராஜா, ஆண்டவரே இனமாக ஆண்டவரை திருமண வாழ்வுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, கர்த்தர் தாமே அந்த நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஆண்டவரை இனமாக குடும்ப வாழ்வில் இணைக்கப்பட்டு ஆண்டவரே மழலை செல்வங்களுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரே எங்களுடைய நண்பர்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சொந்தங்களிலே உள்ள குடும்பங்கள், இனமாக ஆண்டவரை எங்களிடத்திலே ஜெபிப்பதற்காக வேண்டிக் கொண்ட குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நினைக்கின்றோம். சுவாமி, கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களிலே ஆண்டவர் நன்மையான காரியங்களை ஆண்டவர் அருளை செய்து குடும்ப வாழ்வை இன்னும் ஆண்டவர் அழகுபடுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. கர்த்தர் தாமே அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த குடும்பங்களிலே ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேறு காலங்களிலே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. வேண்டுமான சரீர சுகபலனை ஆண்டவர் கொடுப்பீராக. ஏற்ற நாட்களிலே அழகான குழந்தை ஈன்றெடுப்பதற்கான பலனை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குழந்தையும் தாயையும் பார்த்து உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்ற நல்வாய்ப்புகளை அந்தந்த குடும்பங்களிலே ஆண்டவர் அருளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். சுவாமி, ஆண்டவரே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அத்துணை பேரையும் ஆண்டவர் கண்ணோக்கி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பணி செய்கின்ற ஒவ்வொருவரோடும் அவருடைய கிருபை இருக்கட்டும். கூலி வேலை செய்கின்றவர்கள், விவசாயம் செய்கின்றவர்கள், வாகனங்களிலே பணியாற்றுகிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிறவர்கள், அரசு துறையிலே தனியார் துறையிலே பணி செய்கின்றவர்கள், ஆண்டவரே இனமாக ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்வின் தேவைகளுக்காக ஆண்டவரை பறவை இனங்கள், மிருக ஜீவன்களை வைத்து ஆண்டவரை அதனூடாக தங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்கள், பால் வெட்டுகின்ற பணி செய்கிறவர்கள், யார் யார் எந்தெந்த நிலையில் என்னென்ன பணிகளை செய்கின்றார்களோ ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுப்பீராக. உழைத்து சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்கள் வீண் செலவீனங்களுக்கு நீராக சென்று விடாதவிடை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்ட போன அநேக குடும்ப தலைவர்கள் உண்டு. ஆண்டவர் தாமே இவைகளிலிருந்து அவர்களை விடுவித்து குடும்பங்களிலே அமைதியையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ராஜா, ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கின்றோம். அத்துணை தாய்மார்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கின்ற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் தாமே நல்ல பதில்களை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை ஒவ்வொரு முதிய பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். முதுமையின் காரணமாக ஆலய ஆராதனையிலே பங்கு பெற முடியாமல் இல்லங்களில் இருக்கின்ற அநேக முதிய பெற்றோர் உண்டு. ஆலய தொழுகையிலே வந்திருக்கின்ற பெற்றோர் உண்டு. சுவாமி, ஒவ்வொருவரையும் நாங்கள் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கின்றோம். முதுமையின் நோய்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் நீர் கொடுக்கின்ற வாழ்நாட்கள் முழுமையும் ஆண்டவர் நல்ல உடல்பலன் ஆரோக்கியத்தோடு வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, அவருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பீராக. ஆண்டவரை இனமாக எங்களுடைய குடும்பங்களிலிருந்து எங்களுடைய
கிராமங்களிலிருந்து வெளிநாடுகளிலே வெளியிடங்களிலே கல்வி நிமித்தமாக பணி நிமித்தமாக இருக்கின்ற அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் தந்து செபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை எந்தெந்த காரியங்களுக்காக அந்தந்த இடங்களிலே இருக்கிறார்களோ கர்த்தருடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். தூரத்துக்கு அருகாமைக்கு ஒரே ஆண்டவராய் இருக்கிறவர் ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை நாங்கள் கேட்பதற்கு ஆண்டவர் அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. பலவீனத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் ஆண்டவரை நீ மாற்றி போடுவீராக சுவாமி. மருத்துவமனையில இருக்கிற திரு பாபு அவர்களுக்காக கூட நாங்கள் செபிக்கின்றோம். பலவீனத்தோடு இல்லங்களில் இருக்கின்ற திரு விஜயராஜ் அவருக்காக ஆண்டவர் இன்னுமாக திரு சிஜு சைமன் அவருடைய தகப்பனருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். யார் யார் இன்னும் பலவீனத்தோடு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அறிகிறேன். ஒவ்வொருடைய பலவீனங்களையும் கடவுள் மாற்றி போடுவீராக. இதனால் தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கின்ற பிள்ளைகள் கூட ஆண்டவரை யாராகிலும் இந்த பலவீனம் என்னை விட்டு மாறாதா என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர் தாமே அந்த பிள்ளைகளுடைய பலவீனங்களை எல்லாம் நீர் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்ற ராஜா. சகல பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே கடித்து அப்புறப்படுத்துகிறோம். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு ஒவ்வொருவரும் வாழ்வதற்கான கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரை இனமாக தேசத்துக்காக உலக நாடுகளுக்காக செபிக்கின்றோம். நோய் தொற்றுடைய தாக்கம் ஆண்டவரை மறுபடியும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கிறேன். ஆண்டவரை கர்த்தருக்கு சுத்தமான இவைகளிலிருந்து எங்களை எல்லாம் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். உலக மக்களை ஆண்டவர் பாதுகாப்பீராக. இவைகளிலிருந்து எப்படியாயினும் வெளிவர வேண்டும், விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி உலக தலைவர்களும் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் எடுத்துக்கொள்கின்ற அத்தனை முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். அத்தனை மக்களும் ஆண்டவரை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழுகின்ற நல்ல பாக்கியங்களை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. எங்களுடைய கிராமத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மக்களோடும் ஆண்டவருடைய சமாதானம் சந்தோஷம் நிறைவாக இருக்கட்டும் சுவாமி. பேராயருக்காக அதன் கீழாக இயங்குகிற ஒவ்வொரு திருப்பணிகளுக்காக சமூக பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். மிஷனரி பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதி. இவைகளுக்காக உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் எங்களுடைய பணிகள் அமைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு விசை கூட எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கின்றோம். அத்தனை குடும்பங்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக தனிப்பட்ட நிலையிலே யாராகவும் தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்திருந்த ஆண்டவர் தாமே அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் அதன் நேரங்களிலே சந்தித்து ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியான அனுபவங்களுக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்மையாக வேண்டி நிற்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய திருச்சபையின் பாடல் புத்தகத்திலே 241வது பாடலை பாடுவோம். 241வது பாடல். எழுந்து நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். Thank you.
அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டனுடைய இந்த கடைசி பரிசுத்த ஓய்வு நாளையும் குடும்பமாக உம்மை வழிபடுவதற்காக வந்த நாங்கள் இப்போது உங்களுடைய மறை வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். சுவாமி, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வார்த்தைகளினூடாக எங்களுடைய குடும்பங்கள் வளம் பெறட்டும், வாழ்வு பெறட்டும். ஆண்டவர் அந்த நிலையிலே தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். கிறிஸ்து வழியாக வேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த நாளிலேயும் இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்றிருக்கின்றவர்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்று கொள்ளுகின்றேன். சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், குடும்பம் என்னும் நலம் அருளும் இடம். ஃபேமிலி அஸ் ஹீலிங் ஸ்பேஸ். பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையான அழகே குடும்பம் என்று. அப்படி ஒரு சமூகத்தினுடைய முக்கியமான அழகாக இருக்கின்ற குடும்பங்கள், எல்லா குடும்பங்களும் ஒன்று போல இல்லை. ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு நிலையிலே, ஒவ்வொரு தேவைகளோடு, ஒவ்வொரு பிரச்சனைகளோடு இருக்கின்றது. பொதுவாக மனிதனுடைய எண்ணங்கள், ஒரு பெரிய ஒரு வீடு, அழகான ஒரு வீடு, ஒரு கார், ஒரு பைக், இவைகளெல்லாம் இருக்கிறவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் அநேகருக்கு உண்டு. ஒருவேளை ஊழியத்திலே இருக்கிறதுனாலே அநேக குடும்பங்களை நமக்கு தெரியும், பல திருச்சபையிலே பணியாற்றபடியினாலே. இப்படி இருக்கின்ற சில குடும்பங்கள் வெளியே இப்படி ஒரு தோற்றம், ஆனால் கணவன் மனைவி பிள்ளைகளுமாக காரிலே போவார்கள். ஆனால் வீட்டிலே இருந்து இந்த கணவன் மனைவியும் ஒரு நாளும் பேசிக்கொள்வதில்லை. நிகழ்வுகளுக்கு போகின்ற பொழுது அழகாக காரிலே, ஒரே காரிலே போய் கணவன் மனைவியுமாக இறங்குவார்கள். பார்க்கின்றவர்கள் நினைப்பார்கள், எத்தனை சந்தோஷமாக, எவ்வளவு மகிழ்ச்சியாக குடும்பமாக காரிலே வருகிறார்கள் என்று. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் இருவரும் பல ஆண்டுகள் ஆகி இருக்கிறது பேசி, குடும்பத்திலே ஒரு அன்பிலே. ஆனால் வெளி தோற்றத்திலே பிறர் பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். நம்முடைய குடும்பங்களிலேயும் அநேகருடைய வீட்டிலே கார் இருக்கிறது, நாம் குடும்பமாக போகிறோம். ஒருவேளை நம்முடைய பெயர் மாசம் இருக்கிறார், அவருடைய குடும்பம் அப்படி இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். நான் பார்க்கின்ற குடும்பங்கள், ஒரு அவருடைய பெயரை பயன்படுத்தணும், அதனாலே தான் சொல்லுகின்றேன். இவர்களை பார்க்கின்ற எல்லா குடும்பங்களிலேயும் இப்படிப்பட்டதான ஒரு அன்பு ஐக்கியம் எல்லா குடும்பங்களிலும் இல்லை. ஆனால் சில குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இன்னுமாக எனக்கு தெரிந்த என்னுடைய வீட்டினுடைய அருகாமையிலே ஒரு குடும்பம், அப்பா அம்மா 3 பிள்ளைகள். என்னுடைய சின்ன வயதிலே அந்த அப்பா மிகவும் குடிப்பார், நன்றாக பீடி வலிப்பார். இதை பிள்ளைகள் தான் வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டும். அந்த நாட்களிலே சாராயம் வீட்டினுடைய அருகிலே கிடைக்கும், பல இடங்களிலே. இன்றைக்கு அரசு அதை நடத்துகின்றது, ஆனாலும் சில இடங்களிலேயும் அது கிடைக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களிலே இந்த தந்தையானவர் இந்த பிள்ளைகளை அனுப்பி விடுவார், வாங்கி கொண்டு வா. மதுபானத்தையும் வாங்கி கொண்டு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் கொடுக்க வேண்டும், வீடியும் வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் வீட்டில் வந்தவுடனே சண்டைதான். சண்டை நடக்கின்ற பொழுது இவர் செய்கின்ற காரியம், வீட்டில் சமைத்து வைத்திருக்கிறதை நாம் எடுத்து வெளியே வீசி விடுவார். அடுத்ததாக செய்கின்ற காரியம், இந்த பிள்ளைகளுடைய பாட புத்தகங்களை எல்லாம், ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேக், புக், இந்த பிள்ளைகளுடைய யூனிஃபார்ம், இதையெல்லாம் எடுத்து என்ன செய்வார் என்றால் தீயிட்டு கொளுத்துவார் வெளியே. இந்த பிள்ளைகள் இவருக்கு வேண்டுமான காரியங்களை செய்யாதபடியினாலே பல நாட்கள் நாங்கள் ஓடி அந்த துணிகளையும் புத்தகங்களையும் எடுத்து, ஒருவருக்கு டிம்போ ஒன்று உண்டு, அதை அந்த வீட்டினுடைய அருகாமையிலே தான் நிறுத்தி இருப்பார். இரவு நேரங்களிலே எடுத்து சென்று அந்த டிம்போய்க்குள்ளேயே போட்டு விடுவோம். அப்படி சில குடும்பங்கள் கஷ்டப்பட்டு, பெற்றோரான பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் ஏராளம். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள். ஒருவன் அரசு துறையிலே பணி செய்து கொண்டிருக்கிறான், இன்னொரு வெளிநாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிறான்.
அந்த கஷ்டத்தின் மத்தியிலேயும் அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்றால் வளர்ந்தார்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு பெற்றோரே தடையாக இருக்கின்ற அநேக குடும்பங்கள் ஏன் நம்முடைய கிராமத்திலேயும் உண்டு, அதற்கு விதிவிலக்கு அல்ல. இப்படி பல குடும்பங்கள் சமூகத்திலே காணப்படுகின்றது. 24ஆம் தேதி உள்ள பத்திரிகை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றால், திருச்சூர் பகுதியில் கேரளா மாநிலத்திலே ஒரு தாயை பிறந்த குழந்தையை தண்ணீரிலே மூழ்கடித்து கொன்ற ஒரு செய்தி, தவறான ஒரு உறவுக்காக தான் பெற்றெடுத்த பிள்ளையை தண்ணீரிலே மூழ்கடித்து கொன்ற செய்தியும் பத்திரிகையிலே வந்தது. இப்படி அநேக குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா குடும்பங்களும் ஒன்று போல இல்லை. எல்லா குடும்பங்களிலும் சந்தோஷம் இல்லை, எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் இல்லை. பெரிய வீடு இருக்கலாம், எல்லா வசதிகளும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எத்தனை ஆண்டு ஒருவரை ஒரு பேசி ஆனது என்று கேட்டு பார்த்தால் தான் தெரியும் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்வு. அதுபடினாலே நாம் வெளியே பார்க்கின்ற வண்ணமாக அல்ல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் என்கிறது தான் இந்த சமூகம் நமக்கு காண்பித்து தருகின்றது. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பங்களாக இருக்கின்ற நம்முடைய வாழ்வு, நம்முடைய குடும்பம் கடவுள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், குறிப்பாக இந்த குடும்பம் என்பது நலம் அருளும் இடமாக, அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சிந்திப்பதற்காக தந்திருக்கிறது. குடும்பம் ஒரு வீட்டிலே நாம் போகிறோம் என்றால், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நம்முடைய வீடு அந்த கஷ்டத்தை மாற்றுகின்றதாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வீடு, உண்மையான ஒரு குடும்பம் என்கின்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மாறாக சிலருக்கு வீட்டுக்கு போவதை என்ன செய்யாது, பிடிக்க. வீட்டுக்கு போனால் ஒன்றில் கணவனாருடைய பிரச்சனை, இல்லை என்றால் மனைவியினுடைய பிரச்சனை, இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய பிரச்சனை, இல்லை என்றால் பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய பிரச்சனை. அநேக நேரங்களில் நாம் வாழ வேண்டும் என்று கட்டி வைத்த இல்லத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியாது, போக பிடிக்க. அந்த நிலையிலேயும் அநேகருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு சிந்தனைக்காக தரப்பட்ட தலைப்பு என்ன சொல்லுகிறது, நம்முடைய குடும்பங்கள், நாம் வாழுகின்ற இல்லம் அது சுகம் தருகின்ற ஒரு இல்லம், சமாதானத்தை தருகின்ற ஒரு இல்லம் என்று சொல்லி அந்த தலைப்பு நமக்கு சொல்லுகின்றது. 3 காரியங்களை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நம்முடைய இல்லங்கள், நம்முடைய குடும்பங்கள் கடவுள் எப்படி விரும்புகிறார் என்றால், சகோதர உறவை வலுப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். சகோதர உறவை வலுப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 33 அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டினுடைய சிந்தனை பகுதியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே ஏசா, யாக்கோபு என்று சொல்லி 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இவருடைய பெற்றோர் யார் என்று நமக்கு தெரியும், ஈசாக்கு, ரெபேக்கா. இவருடைய பிள்ளைகளாக இந்த ஏசா, யாக்கோபு இருக்கிறார்கள். இவருடைய குழந்தை பருவத்திலே உள்ள வாழ்க்கை, இந்த சகோதரருடைய குழந்தை பருவத்திலே உள்ள வாழ்க்கை நாம் திருமறை பள்ளியிலே கூட நாம் என்ன செய்ய முடியும் என்றால் படித்திருக்க முடியும். இந்த தந்தையாகிய ஈசாக்குக்கு வயதாகிறது. வயதாகின்ற பொழுது அந்த சமயங்களிலே இன்னமாக அவர்கள் வாழ்ந்த அந்த சூழலிலே சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லி ஒன்று உண்டு. நாம் இதற்கு முன்பதாக ஒரு புதன்கிழமையிலே இதை குறித்து நாம் சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். சேஷ்டபுத்திர பாகத்தை அந்த அப்பா என்ன செய்வார்கள் என்றால் அந்த பிள்ளைக்கு கொடுப்பார்கள். குறிப்பாக நம்முடைய சமூகத்திலே நாம் ஒரு இல்லத்தை பெற்றோர் கட்டுகிறார்கள் என்றால் அந்த வீட்டிலே உள்ள கடைசி பிள்ளைக்கு தான் என்ன செய்வார்கள், அந்த வீட்டை கொடுப்பார்கள். பொதுவாக 2-3 பிள்ளைகள் இருந்தால் கடைக்குட்டி என்று சொல்வார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக பாசம் வைத்து அந்த பிள்ளைக்கு என்ன செய்வார்கள், அந்த வீட்டை கொடுப்பார்கள். ஆனால் இவர்களுடைய காலகட்டம் திருமுறையினுடைய சமூக சூழலிலே மூத்த பிள்ளைக்கு தான் அந்த உரிமைகள் இருந்தது. அப்படி என்றால் அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறதிலே 3/2 பங்கை மூத்த பிள்ளைக்கு என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள். அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். அப்படி இந்த ஈசாக்கு முறைப்படி கொடுக்க வேண்டும் என்றால் ஏசாவுக்கு தான் என்ன செய்ய வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். நமக்கு தெரிந்தது போல இந்த ஈசாக்கு ஏசாவினிடத்தில் அதிகமாக அன்பு வைத்திருந்தார், மூத்த பிள்ளையின் இடத்திலே. ஆனால் அம்மா ரெபேக்கா இளைய பிள்ளையின் இடத்திலே, யாக்கோபின் இடத்திலே அதிகமாக அன்பு வைத்திருந்தார்கள். இந்த அப்பா ஈசாக்கு ஒரு நாள் ஏசாவை அழைத்து சொல்லுகிறார், எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு கண் தெரியவில்லை, ஆனால் நான் இறப்பதற்கு முன்பதாக
உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தர வேண்டும். ஆனபடியினாலே நான் உனக்கு இந்த குறிப்பிட்ட நாளிலே தருகிறேன். ஆனால் நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், வேட்டைக்கு சென்று எனக்கு பிடித்தமான ஒரு மிருகத்தை அடித்து அழகாக சமைத்து நீ என்ன செய்ய எனக்காக கொண்டு வர வேண்டும். அன்றைய தினத்திலே நான் உனக்கு என்ன செய்வேன், இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது யார் என்றால் அந்த அம்மா ரெபேக்காள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். கேட்ட மாத்திரத்திலே இவன் அழகாக அவர்களுடைய மந்தையில் நின்ற ஒரு கொழுத்த கஞ்சை, எப்படி மனைவியானவளுக்கு தெரியும் கணவனுக்கு எப்படி சமைத்து கொடுத்தால் அவர் விரும்புவார் என்று நன்கு தெரியும். அந்த நிலையிலே இந்த ரெபேக்காள் தன்னுடைய கணவனாருக்கு அழகாக சமைத்து யாக்கோபினிடத்திலே கொடுத்து அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை அவள் மேற்கொள்ளுகிறார். மேற்கொண்ட மாத்திரத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், அம்மா, ஏசாவுடைய சரீரம் முழுவதிலும் ரோமங்கள் நிறைந்திருக்கும், அவனுடைய சரீரத்திலே எங்கும் முடி நிறைந்திருக்கும். அப்போது என்னுடைய அப்பாவுக்கு கண் தெரியாது, அவர் தொட்டு பார்த்தால் என்ன செய்வார், சீக்கிரமாக கண்டுபிடித்து விடுவார், நான் ஏசாவா யாக்கோபா என்று சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடித்து விடுவார். எப்படி ஒருவேளை இப்படி நான் ஏமாற்றினால் அது எனக்கு சாபத்தை அல்லவா தரும் என்று சொல்லி அவன் பேசுகிறான். அநேக நேரங்களிலே பிள்ளைகளிடத்தில் இருக்கின்ற அந்த மெச்சூரிட்டி இல்லையா, அந்த ஒரு தன்மை கூட பெற்றோரிடத்திலே இருக்காது. பெற்றோரிடத்திலே நல்ல குணங்கள் இருந்தால் அதை பிள்ளைகளிடத்திலே காண முடியவில்லை. இப்படிதான் குடும்பங்கள் இருக்கின்றது. இங்கேயும் அதே போல இந்த அம்மாவாக இருக்கின்ற ரெபேக்காள் சொல்லுகிறார், அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அழகாக மந்தையிலிருந்து ஒரு ஆட்டுக்கடாவை பிடித்து சமைத்து என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஆட்டினுடைய தோலை இந்த யாக்கோபனுடைய சரீரத்திலே அழகாக தைத்து என்ன செய்கிறார் என்றால் இப்போது அனுப்புகிறார். இப்போது ஈசா வேட்டைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் யாக்கோபு அதற்கு முன்பதாக சமைத்துக் கொண்டு போகிறார். ஈசாக்கு கேட்கிறார், மகனே, நீ இவ்வளவு சீக்கிரம் வந்தாயா? நீ வேட்டைக்கு சென்று ஒரு மிருகத்தை அழித்து சமைத்து கொண்டு வருவதற்கான நேரம் ஆகவில்லையே என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், ஆமா, நான் சீக்கிரமாக சென்று எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே வா, உன்னை தொட்டு பார்க்கட்டும் என்று தந்தையார் அருகிலே அழைக்கின்றார். தொட்டு பார்க்கிறார், ரோமங்கள் இருக்கிறது. ஆனால் அவர் புரிந்து கொள்ளுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஆனால் உன்னுடைய சத்தம் யாக்கோபை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்றாலும் சமைத்து கொண்டு வந்த மாத்திரத்திலே இவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு இளைய மகனுக்கு கொடுக்கிறார் தெரியாமல். இப்போது உண்மையாக வேட்டைக்கு சென்ற ஏசா என்ன செய்கிறார் என்றால், வருகிறார். வேர்வை சிந்தி கடினமாக அங்கும் இங்கும் காடுகளிலே தேடி தந்தை சாப்பிடுகின்ற அழகான உணவை தயாரித்துக் கொண்டு இவன் வருகிறார். வந்து அப்பா என்று அழைத்து கொண்டு போகிறார். அப்பொழுது தந்தையானவர் சொல்லுகிறார், இதற்கு முன்பதாக வந்தது யார் என்று சொல்லி பேசிக் கொள்கிறார்கள். தந்தையும் வருத்தம் அடைகிறார். அண்ணனுக்கோ அவனுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்டபுத்திர பாகம் முறைப்படி அவனுக்கு கிடைக்க வேண்டியதை தம்பி ஏமாற்றி என்ன செய்து விட்டான், எடுத்து விட்டான் என்கின்ற ஒரு கோபம். இப்போது ஏசாவுக்கு எப்படியாவது யாக்கோபை என்ன செய்ய வேண்டும், பழி வாங்க வேண்டும். இதையும் இந்த ரெபேக்காள் என்ன செய்கிறார் என்று அறிந்து கொள்ளுகிறார், புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்ட மாத்திரத்திலே இந்த ரெபேக்காள் செய்த காரியம் என்னவென்றால், யாக்கோபை அழைத்து சொல்லுகிறார், நீ நம்முடைய வீட்டில் நின்றால் உன்னுடைய அண்ணன் உன்னை பழி தீர்த்து விடுவான். அதுபடியினாலே நீ என்ன செய்ய என்றால், நம்முடைய மாமாவுடைய லாபாவுடைய வீட்டுக்கு நீ போய் அங்கே கொஞ்ச நாள் நில் என்று சொல்லி இந்த அம்மா என்ன செய்கிறார்கள் என்றால், லாபானுடைய தன்னுடைய சகோதரனாகிய லாபானுடைய, அதாவது இந்த யாக்கோபுடைய மாமாவுடைய வீட்டுக்கு அவனை அனுப்பிவிடுகிறார். அவனும் தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து என்ன செய்கிறான் என்றால் போகிறான். இவன் அங்கே சென்று தன்னுடைய மாமாவுடைய 2 பிள்ளைகளை அவன் திருமணம் செய்கின்றான். பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுக்கின்றான். அதற்கு அந்த நிலையிலே ஏசாவுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள், வளர்கிறார்கள். பல ஆண்டுகள் ஆகிறது. இப்போது தன்னுடைய மாமனாரால் இவன் ஏமாற்றப்படுகிறான். இந்த யாக்கோபு அண்ணனை ஏமாற்றி கொண்டு சுகமாக வாழலாம் என்று அவன் போகிறான். ஆனால் போன இடத்திலே தன்னுடைய மாமாவால் அவன் ஏமாற்றப்படுகிறான். ஒரு அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். கடைசியிலே அங்கிருந்தும் என்ன செய்கிறான் என்றால், இவன் வருகிறான். மறுபடியும் எங்கே தான் போக முடியும், தன்னுடைய தந்தையினுடைய வீட்டுக்கு தான் வர முடியும். ஆனால் அங்கேயோ தான் ஏமாற்றி விட்டு வந்த ஏசா அண்ணன் என்ன செய்கிறான், அங்கே இருக்கிறான். இவனுடைய மனதில் ஒரு பயம், அண்ணன் என்னை கொன்று விடுவானோ, இன்னும் அவனுடைய காணப்பட்ட மூர்க்க குணம் மாறாமல் இருக்குமோ. பல ஆண்டுகள் கழித்து இவன் என்ன செய்கிறான், ஆதியாகமம் 33வது அதிகாரம் 1 முதல் கீழான வசனங்களை படிக்கின்ற பொழுது தன்னுடைய 2 மனைவிகள், இனுமாக உதவியாளர்கள், பிள்ளைகள்
அவனுக்கென்று இருந்த ஆட்டு மந்தைகள் எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு இவன் என்ன செய்கிறான் என்றால் இந்த ஏசாவை பார்ப்பதற்காக வருகிறார். ஆதியாகமம் 33 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தன்னை ஏமாற்றி கொண்டு போன தன்னுடைய தம்பி இப்போது வருகிறான். ஆனால் இவனுடைய மனதிலே ஒரு பயம். அதற்காக இவன் என்ன செய்கிறான் என்றால், யாக்கோபு நடந்து வருகிற பொழுதே இவன் அதற்காக முதலில் அவனுடைய வேலைக்காரர்களை எல்லாம் முன்பதாக நடக்க வைக்கிறான். அடுத்ததாக இவன் என்ன செய்கிறான் என்றால், லேயாளையும் அவளுடைய பிள்ளைகளையும் நடந்து வர செய்கின்றான். கடைசியாக தான் அவன் அதிகமாக நேசித்த ராகேலையும் அவனுடைய பிள்ளைகளையும் நடந்து வர செய்கின்றான். இப்படி அவன் எல்லாவற்றையும் அழகாக ஒழுங்குபடுத்தி இவன் முன்பதாக என்ன செய்கிறான் என்றால் நடந்து வருகிறான். ஒருவேளை அவனுடைய கோபம் இன்னும் தனியாமல் இருந்தால் அவன் என்னை கொலை செய்யட்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே அவன் என்ன செய்கிறான், ஏமாற்றப்பட்டவனாக வருகிறான். பார்த்த மாத்திரத்திலே இந்த ஏசா என்ன செய்கிறான், ஓடி போய் அவனை கட்டி தழுவி அவனை முத்தம் செய்கிறான். ஆதியாகமம் 33 அதிகாரம் 10வது வசனத்திலே இதையெல்லாம் பார்த்து யாக்கோபு என்ன சொல்லுகிறான் என்று தன்னுடைய அண்ணனை பார்த்தவன் சொல்லுகிறான், நான் உம்முடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய முகத்தை உம்மிலே பார்க்கிறேன். ஆதியாகமம் 33 அதிகாரம் 10வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நான் அண்ணா உன்னுடைய முகத்தை பார்ப்பது கடவுளுடைய முகத்தை பார்ப்பது போலேயே இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அன்புடைய மக்களே, நம்முடைய குடும்பங்கள் கூட இப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா குடும்பங்களிலேயும் பிரச்சனைகள் உண்டு, எல்லா குடும்பங்களிலேயும் ஏமாற்றுக்காரர்கள் இருப்பார்கள், எல்லாரும் ஒன்று போல இருப்பார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஒருவேளை அப்பா இருக்கின்ற சொத்துக்களை பிரிக்கின்ற பொழுதுதான் என்ன செய்யும், பிரச்சனைகளை வரும். நன்றாக இருக்கிற இடங்களை எடுப்பதற்கு, இல்லை என்றால் நல்ல மரங்கள் இருக்கின்ற இடங்களை எடுப்பதற்கு அநேகர் போராடுவார்கள். அப்போதுதான் அண்ணன் தம்பி பாசம், அக்கா தங்கச்சி பாசம் எல்லாமே தெரியும், அன்றையோடு முடிந்து விடும் எல்லாம். ஆனால் இங்கேயும் அதே நிலையிலே இவர்கள் இருவருக்கும் இடையே காணப்பட்ட காரியங்கள், ஒரு இன்றையும் சமூகத்தில் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இதை விரும்புகிறார் என்றால், அப்படியே நாம் பிரிந்து இருப்பது கடவுளுக்கு பிரியமல்ல. நாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து வாழ்வுகின்றதை தான் கடவுள் என்ன செய்கிறார் என்றால் விரும்புகிறார். இப்போது ஏசாவுடைய முகம் கடவுளை போல் மாறி விட்டது. ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் இருக்கலாம், பல சண்டைகள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்முடைய முகங்களும் யாரை போல மாற வேண்டும், கடவுளை போல மாற வேண்டும். பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள் ஒன்றிணைய வேண்டும். நான் என்னுடைய பிடி படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பெங்களூரில் ஒரு திருச்சபையில் 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். அப்போது இதை போல செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அங்கே செய்தி என்பது சுமார் 45 நிமிடம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் அதுதான் சில நேரம் செய்தி என்ன செய்யும், அநேக நேரம் ஆகிக் கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய வழக்கங்களிலே 20 நிமிஷம் தான் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். ஒருவேளை அந்த திருச்சபையிலே 3/4 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மக்களும் வந்து இருப்பார்கள். அவர்களுக்கு அன்று மட்டும்தான் விடுமுறை, அநேக நேரம் ஆலயத்தில் செலவழிப்பார்கள். ஒருவேளை அப்படி இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சகோதர உறவை குறித்து பேசிக்கொண்டு செய்தி முடிந்தவுடனே ஒருவர் அப்படியே எழுந்து வெளியே போனார். என்னிடத்திலே அதிகமாக பாசம் வைத்த ஒரு குடும்பம், அநேக உதவிகளை செய்த ஒரு குடும்பம். நான் யோசித்தேன், செய்தி முடித்தவுடனே இவர் எங்கே போகிறார் என்று சொல்லி. முடிந்த பிற்பாடு அங்கே உள்ள பழக்கம் என்னவென்றால், நாங்கள் முடிந்தவுடனே ஆலயத்தினுடைய வெளியே நிற்போம். எல்லா மக்களும் வந்து சேக்கன் தந்து பேசிவிட்டு தான் சொல்வார்கள். அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் போதகரை பார்க்காமல் யாரும் வீட்டுக்கே போக மாட்டார்கள். ஆராதனை முடிந்து ஆலயத்திலே அமர்ந்து வந்து பேசி டீ எல்லாம் சாப்பிட்டு தான் போவார்கள். இப்படி அந்த நாளிலேயும் ஆராதனை முடிந்தது, நான் வெளியே இருக்கிறேன். ஒவ்வொருவராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய மனைவியும் 2 பிள்ளைகள் வந்து பேசினார்கள். அப்போது நான் கேட்டேன், அவர் ஆலயத்துக்கு வந்தார், அவர் எங்கே போனார், நேரமே இன்றைக்கு ஆபீஸுக்கு அது போக வேண்டாமா என்று கேட்டேன். அப்படி பேசி இல்லை எங்க போனாருன்னு அவங்களுக்கும் தெரியாது, அந்த ஒய்ஃபுக்கும் தெரியாது இவர் எங்கே எழுப்பி போனார். ஆனால் அன்னைக்கு அவருக்கு டியூட்டி இல்லை. அப்படி எல்லாரும் பேசிக்கொண்டு ரொம்ப நேரம் முடிந்து இவர் என்ன செய்கிறார் என்றால் பைக்கில் வேகமாக வருகிறார். வந்து என்னுடைய கரத்தை பிடித்து, பாஸ்டர் 17 வருஷமா என்னுடைய அண்ணன் நான் பேசாம இருந்தேன், ஆனா நீங்க செய்தி கொடுத்த பிறகு என்னால் இருக்க முடியல.
அண்ணன் இத்தனை மணிக்கு அவனுடைய ஆலயத்துக்கு போவான், அவன் போகிறதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வேன்னா போனேன், அவனை பார்த்தேன், பேசினேன். 17 வருஷம் ஆச்சு பாஸ்டர் பேசி, நான் உண்மையிலே இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி வந்து என்னிடத்திலே சொன்னார். அப்போது எனக்கு அதை விட மட்டற்ற மகிழ்ச்சி. எத்தனை பேர் இருந்தார்கள், ஒருவராவது அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கும் பேசுவார்கள் அந்த குடும்பங்கள். அன்புடைய மக்களே, ஆக நம்முடைய குடும்பங்களில் உள்ள சகோதர உறவை கடவுள் என்ன செய்கிறார், அதிகமாக விரும்புகிறார். அதற்காகத்தான் உடன் பிறந்த சகோதரர்களையும் தம்பிகளையும் அண்ணன்களையும் அக்காக்களையும் தங்கச்சிகளையும் அவர் தந்திருக்கிறார். பிரிந்திருப்பதற்காக அல்ல. நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சகோதர உறவை வலுவடைய செய்கின்றதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலே தரப்பட்ட பகுதி நாம் சிந்தித்தோம். புதிய ஏற்பாட்டிலே தரப்பட்ட கடிதங்களிலே தரப்பட்ட பகுதி என்னவென்றால் எபேசியர் 6வது அதிகாரம் 1 துவங்கி 9 வரை உள்ள வசனங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 1 துவங்கி 9 வரை உள்ள வசனங்கள். அந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், நம் முதல் பகுதியிலே சகோதர உறவுகள் முக்கியம் என்று பார்த்தோம். இந்த பகுதி சொல்லுகிறது, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை வலுவடைய செய்கின்ற இடம்தான் குடும்பம், நம்முடைய வீடு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள உறவை நாம் வலுப்படுத்த வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். இதை பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபை மக்களுக்கு எழுதுகிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே உள்ள 10 கட்டளைகளிலே ஒன்றுதான் அவருக்கு ஞாபகம் இருக்கிறது. 10 கட்டளைகள் நாம் அனைவருக்கும் தெரியும் இல்லையா? நம்முடைய பெற்றோரை நாம் என்ன செய்ய வேண்டும், கனம் பண்ண வேண்டும். பெற்றோர் எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, பெற்றோரை நாம் கனம் பண்ண அழைக்கப்படுகின்றோம். அன்புடைய மக்களே, இன்றைக்கு அனைத்து குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகள் உறவு சரியாக இல்லை. அதற்கு அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சில காரியங்கள், பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே நாம் நேரம் செலவழிப்பதே இல்லை இல்லையே. எத்தனை தினந்தோறும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறோமா என்கிறதே கேள்விதான். நீ சாப்பிட்டியா, படித்தாயா, எங்கே எல்லாம் போனா என்று கேட்பது மிகவும் குறைவு. இன்னுமாக மொபைல் போன், ஒருவேளை வீட்டிலே இருக்கின்ற பெற்றோரிடத்திலே உடன் பிறந்த சகோதரத்தில் பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நம்முடைய வீட்டிலே இருந்து எங்கேயோ இருக்கின்ற ஒரு நபரிடத்தில் என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டு இருக்கின்றோம். என்னை பொறுத்த மட்டிலே சின்ன பிள்ளைகளுக்கு மொபைல் கொடுக்காமல் இருப்பது சிறப்பு. நாம் அநேக நேரம் அதை பெருமையாக எண்ணுகிறோம். என்னுடைய பிள்ளைகளிடத்திலே இத்தனை 1000 ரூபாய்க்கான மொபைல் இருக்கிறது, அந்த பிள்ளை அத்தனை 1000 ரூபாய்க்கான பிரச்சனைகளை உங்களுக்கு தரும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவருடைய நன்மைகளும் இருக்கிறது, தீமைகளும் இருக்கிறது. எத்தனை பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுடைய மொபைலை வாங்கி நம்ம பார்க்கிறோம் இல்ல, நமக்கு தெரியாது அந்த மொபைல என்னென்ன இருக்குன்னு சொல்லி. நமக்கு அந்த மொபைலை ஆப்ரேட் பண்ணவே என்ன செய்யாது, தெரியாது. அது ஒரு புறம் இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய மொபைல் போன் இல்லை, இன்றைக்கு நிறைய என்னென்ன காரியங்களை வைக்கலாம். நம்பர் லாக் போட்டு வைக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு என்ன செய்யலாம், லாக் பண்ணி வைக்கலாம். அவருடைய கை தொட்டால் தான் என்ன செய்யும், ஆனாலும் அதனால பெற்றோர் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. பெற்றோருக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், மொபைல் போன் கொடுக்காமல் இருப்பது சிறப்பு, குறிப்பிட்ட வயது வரை. அப்படி கொடுத்தாலும் இல்லையா, ஒருவேளை இன்றைக்கு அரசு பிள்ளைகள் படிப்பதற்கு ஆன்லைன் வகுப்பு என்று சொல்லி எல்லாருடைய கரங்களில் மொபைல் கிடைக்கிறது போல ஆக்கிவிட்டது. நன்மைகளும் இருக்கிறது, தீமைகளும் ஏராளம் இருக்கிறது. எப்படி 10 மாதங்கள் நாம் கடினமாக நம்முடைய சரீரத்தை பார்த்து எவ்வளவு ஆகாரம் சாப்பிட வேண்டும், என்னென்ன ஆகாரம் சாப்பிட்டால் என்னுடைய கருவிலே இருக்கிற பிள்ளை மூளை வளர்ச்சி அடையும், இல்லை சரீர வளர்ச்சி அடையும், இல்லை எத்தனை மருத்துவமனைகளுக்கு சென்றிருப்போம், எதற்காக என்ன பிறக்க இருக்கின்ற பிள்ளை நன்றாக பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த 10 மாதங்கள் எடுத்துக்கொண்ட சிரமங்களை நாம் கடைசி வரை என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். அந்த 10 மாதங்கள் எடுத்துக்கொள்கிற சிரமங்களை நாம் பிள்ளை பிறந்தவுடன் என்ன செய்கிறோம், விட்டு விடுகிறோம். தினந்தோறும் 10 நிமிடங்கள் ஆகிலும் இந்த பிள்ளைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். எல்லாருடைய மொபைலை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வாங்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய மொபைல் போனை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு டியூட்டோரியல்ல வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகுப்பிலே சுமார் 50 பிள்ளைகள் மாணவர்கள் இருந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆசிரியர்
பாடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நான் பக்கத்து வகுப்பிலே இருக்கிறேன். அதை நடத்துகின்ற பிரின்சிபல் அவர் வந்து ஆபீஸில் இருக்கிறார். அவருக்கு திடீரென்று மாலை வேளையிலே ஒரு போன் வருகிறது. 15 ஆண்டுகள் முன்பதாக, அப்போது என்னுடைய காலத்தில் மொபைல் போன் ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு போன் வருகிறது. என்னுடைய மகன் டியூஷனுக்கு வந்தானா என்று கேட்கிறார்கள். இந்த நபர் சொல்லுகிறார், நான் டியூஷன்ல இருந்தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. உடனடியாக அவர் சொல்லுகிறார், அவன் மொபைலில் விளையாடி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. உடனடியாக அவர் என்னுடைய வகுப்பிலே வந்து என்னிடத்துல கேட்கிறார், இந்த பையன் வந்தாரா, அந்த வகுப்பில் இருக்கிறார், அவன் மொபைலில் விளையாடிட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் பார்த்தா புக்கு தான் என்ன செய்யுதுன்னு நான் என்ன திறந்து வச்சிருக்கு. பிறகு பார்த்தா அவருக்கும் இது புதிது, அந்த ஆசிரியருக்கும். எனக்கும் இப்பதான் தெரியுது, ஒரு மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சிருந்தா எங்க இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஆன்லைன்ல இருக்கிறது என்ன செய்யும் தெரியும். ஆனால் அன்னைக்கு அது எனக்கு தெரியாது. நாங்கள் பேசுறோம் எப்படி என்ன என்று சொல்லி பார்த்தா இவன் பேங்குள்ள வச்சு என்ன செய்யறான், யார்கிட்டையோ பேசிட்டு இருந்தான், சேட் பண்ணிட்டு இருக்கிறான். அது அவருக்கு வெளிநாட்டில் இருந்த தந்தைக்கு தெரிந்திருக்கிறது. ஒருவேளை அந்த தந்தையானவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது தூர நாட்டிலே பணி நிமித்தமாக இருந்தாலும் என்ன செய்கிறார், கரிசனையாக இருக்கிறார். உடனடியாக அதை யாரிடத்திலே சொல்ல வேண்டும் சொல்லி உடனே நாங்கள் மொபைலை எடுத்து விட்டு படுத்து கொடுக்கவே இல்லை. அவர் சொன்னால் நான் வந்து உங்களிடத்தில் வாங்கிக் கொள்ளலாம், அது உங்களிடத்திலே இருக்கட்டும். அப்படிப்பட்ட பெற்றோரும் இருக்கிறார்கள். எப்படி என்னுடைய இடத்திலிருந்து நீங்கள் மொபைலை வாங்கலாம் என்று கேட்கக்கூடிய பெற்றோரும் இருக்கிறார்கள். நல்லதும் செய்ய முடியாது, தீமைகளும் செய்ய முடியாத உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் திருமறை சொல்லுகின்ற காரியம், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகள் மிக முக்கியம். அன்புரை மக்களே, நீங்கள் எப்போதும் பிள்ளைகள் மீது உங்களுடைய கரிசனையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ குழந்தையானவர் தந்தார் என்கிறதோ நெஞ்சு விடவில்லை. நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல ஒரு உயர்கல்வி, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்வு, அந்த நிலை வரை நாம் கண்ணும் கருத்துமாக நம்முடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதே போல பிள்ளைகள் கூட பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து, நான் முதலிலே சொன்ன பெற்றோரை போல அல்ல, மதுபானம் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்றால் பிள்ளைகள் வாங்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நல்ல பெற்றோருடைய கருத்துக்களை நீங்கள் அதே அதிகாரத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்ற அநேக காரியங்களை திருமறை சொல்லுகிறது. கர்த்தருக்குள் நீங்கள் பிள்ளைகளை போதித்து நடத்த வேண்டும். பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிற பொழுது உங்களுடைய பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிங்க, சொன்ன உடனே கீழ்ப்படிங்கன்னு சொல்லல. பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. திருமறை சொல்லுகின்ற வண்ணமாய் உங்களுடைய பெற்றோர் உங்களை வழி நடத்துகிற பொழுது அந்த போதனைகளுக்கு நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் செவி சாய்த்து நடப்பது மிகவும் அவசியம். ஆக திருமறை குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய சகோதர சகோதரி உறவை அது சொல்லுகிறது, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவையும் வலுப்படுத்துகிறதாக அமைய வேண்டும். கடைசியாக தனி மனிதனுடைய உறவையும் அது வலுவடைய செய்கிறது. லூக்கா 15 அதிகாரம் 11 துவங்கி 24 வரையுள்ள வசனங்களை படிப்போம். இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்வு, இளைய மகனுடைய நிகழ்வு. தந்தையினிடத்திலே போராடி அவனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை எல்லாம் அவன் பிரித்து வாங்குகிறான். எல்லாவற்றையும் விற்று பணமாக்கி தூர இடத்திற்கு போகிறான். அங்கே நண்பர்களோடு இணைந்து எல்லாவற்றையும் அழித்து விடுகிறான். இப்போது அவனுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை. இன்றைக்கும் அப்படிதான், முந்தைய காலங்கள் அப்படிதான். அநேகர் வெளிநாட்டுக்கு பணிகளுக்காக செல்வார்கள், நல்ல வேலை என்று அழைத்து கொண்டு செல்வார்கள். ஆனால் அங்கே சென்றால் அவர்களுக்கு என்ன வேலை கொடுப்பார்கள், ஒட்டகம் வைப்பதும் இப்படிப்பட்ட பணிகளை தான் கொடுக்கின்றார்கள். அநேகர் ஏமாந்து போனவர்களும் உண்டு வெளிநாடுகளுக்கு சென்று. இவனும் போகிற ஒன்றுமில்லாத நிலையிலே இவனுக்கும் ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு இடத்துல செய்து அவன் தன்னுடைய பன்றிகளை மேய்ப்பதற்காக வைக்கின்றான். இப்போது சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாதபடியினாலே பண்டிகை கொடுக்கிற தவிட்டையாக சாப்பிட்டு திருப்தி செய்யலாம் என்கிற நிலையிலே வருகிறான். அதையும் என்ன செய்யல, கொடுக்கல. அப்போதான் அவன் உணர்கிறான், என்னுடைய அப்பாவுக்கு வீட்டுல எவ்வளவு வேலைக்காரங்க, இன்னுமாக எவ்வளவு நல்ல உணவு எல்லாம் இருக்கிறதே, இதையெல்லாம் விட்டுட்டு நான் எதற்கு இங்கே வந்து கஷ்டப்படுகிறேன், உணவின்றி இருக்கிறேன் என்று சொல்லி அவன் திரும்பி என்ன செய்கிறான், போகிறான். அங்கே போகின்ற மாதிரி அந்த தந்தையானவர் தூரத்திலே அவனை கண்டு அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை, அந்த வேலைக்காரர்களை எல்லாம் அழைத்து சொல்லுகிறார், நல்ல ஒரு கஞ்சி அடித்து என்ன செய்யுங்க, சாப்பாடு வைங்க, என்னுடைய மகன் என்ன செய்தான், மரித்தான், இப்போது திரும்பவும் வந்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகின்றார். அன்புரை மக்களே, நம்முடைய வாழ்விலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஒருவரும் அப்படி அழிந்து போக வேண்டும் என்று அவர் விரும்புவதே இல்லை. தனி மனிதனுடைய ஒவ்வொருடைய வாழ்வையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் வலுவடைய செய்கிறவராக அவர் இருக்கின்றார்.
நான் பணியாற்றிய ஒரு மிஷினரி பணித்தளத்திலே ஏற்காடு அந்த மலை பகுதியிலே நாத்தஞ்சேடு என்கிற ஒரு இடம். அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை, 2 பேருமே பேசுவதில்லை. பல ஆண்டுகள் ஆனது. ஒரு ஆண்டு தான் அந்த மிஷினரி களத்திலே பணி செய்து. ஒரு தீபாவளி நாள், அந்த தீபாவளி நாளன்று வீட்டிலே விருந்து உண்டு என்று சொல்லி என்னையும் அழைத்திருந்தார்கள், பல மிஷினரிகளையும் அழைத்திருந்தார்கள். அங்கே போகிறோம், அழகாக பந்தல் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக மக்கள், அவருடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், அநேக மிஷினரிகள் எல்லாம் அங்கே இணைத்திருந்தார்கள். போகிறோம், என்ன விசேஷம் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகன் இவ்வளவு ஆண்டுகள் என்னிடத்திலே பேசுவதில்லை, ஆனால் நாங்கள் முயற்சி செய்து இன்றைய தினத்திலிருந்து பேசுவதற்காக, நாங்கள் ஒன்றோடு இருப்பதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்று சொல்லி அதை ஒரு விழாவாக எடுத்தார்கள். அது புதிதாக இருந்தது. அந்த வீட்டிலிருந்து அவர்களை அழைத்து வந்து எண்ணெய் எல்லாம் செபித்து தடவி சிலுவை அடையாளம் வரைந்து அந்த அப்பாவையும் அந்த மகனையும் என்ன செய்தோம் என்றால் குடும்பத்தை சேர்த்து வைத்தோம். நாம் நினைக்கிறோம் மலைநாட்டிலே அவர்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது என்று அவர்களை ஏளனமாக எண்ணுகிறோம். ஆனால் அவர்கள் உறவுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த நாளிலே நம்முடைய சமூகத்திலே நாம் என்ன செய்வதில்லை என்றால் கொடுப்பதில்லை. இதே போன்ற ஒரு நிகழ்வு தான் அந்த நிகழ்வு. ஆக இறை மக்கள் ஆகிய நம்மிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்மோடு பிறந்தவர்களுடைய உறவை வலுவடைய செய்கிறதாக இருக்க வேண்டும். அப்பா அம்மா பிள்ளைகளுடைய உறவை வலுவடைய செய்கிறதாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் பிரிந்து போயிருந்தால் கூட அவர்களை மறுபடியும் அழைத்து நம்முடைய உறவை புதுப்பிக்கின்றதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்கும் என்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. நம்முடைய குடும்பங்கள் சிறப்பாக அமைய தினந்தோறும் இல்லங்களிலே செபிப்போம், குடும்ப ஜெபங்கள் ஏறெடுப்போம். இன்னுமாக திருமறையை நாம் படிப்போம். நம்முடைய குடும்ப ஜெபங்களிலே ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருவதை நாம் முக்கியத்துவப்படுத்துவோம். குடும்பத்தோடு நம்முடைய நேரத்தை செலவழிப்போம். அப்படி நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இருந்தவாறே கண்களை மூடுவோம். ஆண்டவர் இந்த நாளிலேயும் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட இடங்களாக, நம்முடைய வீடுகளையும் நாம் எப்போது நம்முடைய வீடுகளுக்கு போவது சந்தோஷமாக எண்ணுகின்ற வகையில் நம்முடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நிலையிலே நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பொழுதற்காக நம்மை போற்றுகிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்களுடைய சூழல்களை ஆண்டவர் அறிகிறேன். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிடத்திலே, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய உறவை வளர்த்தி கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஒருபோதும் எங்களுடைய உறவுகளிலே விரிசலை கொண்டு வருகின்ற எந்த காரியங்களுக்கும் நாங்கள் இடம் கொடாமல் கடைசி மட்டும் ஆண்டவரை நீர் தருகின்ற சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு குடும்பங்களோடு இணைந்து வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் பெயரில் வேண்டி நிற்கிறோம் பிதாவே. நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் கேட்ட சத்தியங்களின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு விது பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். நாம் இருந்தவாறே கண்களை மூடி ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே நன்மைகளை தருகின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுடைய வாழ்விலே மறக்க முடியாத ஒரு நாளாக அமைத்து தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம்.
இந்த ஆண்டினுடைய துவக்கத்தை நாங்கள் துவங்கின பொழுது எப்படி இந்த ஆண்டினுடைய கடைசியிலே நாங்கள் உயிரோடு கூட இருப்போமா, நோய் தொற்று எங்களையும் தாக்கி விடுமா, எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பாரா என்கின்ற பல கேள்விகளோடு நாங்கள் ஆரம்பித்தோம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவர் கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்களுக்கும் தப்பு வைத்து ஆண்டவர் எங்களை எல்லாம் இந்த ஆண்டவருடைய கடைசியிலே நீர் கொண்டு வந்தீரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே பாடல்களை பாடிய அன்பு குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே வளர வேண்டும். எங்களுடைய இல்லங்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை காலை மாலை பாடல் ஒலி கேட்கப்பட வேண்டும் சுவாமி. நாங்கள் குடும்ப ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் தந்து ஆண்டவர் நீ தந்திருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தை பக்திக்கு நேராக, ஆண்டவரே கடவுளுக்கு நேராக வழி நடத்துகின்ற பெற்றோராக, ஆண்டவரே பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கின்ற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் இணைந்து செயல்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரை அரிசி காணிக்கைகளை படைத்திருக்கிற அந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பை காணிக்கையாக, ஸ்தோத்திர காணிக்கையாக, பிறந்த நாள் திருமண நாள் நன்றி காணிக்கைகளாக, ஆண்டவரே இன்னும் பொருத்தனை காணிக்கைகளாக எந்தெந்த நிலையிலே நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோமோ ஆண்டவர் தாமே இந்த காணிக்கைகளை அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களையே உங்களுடைய பாதத்திலே காணிக்கைகளாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரை நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளையும் எங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரை நாங்கள் சந்திக்க இருக்கின்ற இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த புதிய வாரத்திலேயும் நாங்கள் செல்லுகின்ற பிரயாணங்கள், செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வழிகாட்டுதல் நிறைவாக தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை பிரிந்து செல்லுகிறோம். பிரியாத நேசருடைய கரம் எங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஒரு பேரிலே தாழ்மையாக வேண்டி நிற்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய வேண்டுதல்களோடும் இன்றும் என்றுமான சதா காலம் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆண்டவருக்குள்ளோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் மனநிறைவோடும் சென்று வாருங்கள்.